வணக்கம். ஐபோன். ஈரானின் தலைநகரம் தெஹரான் பற்றி எறிகிறது. இந்த யுத்தம் உலகத்துக்கு தேவையானதான்னு கேட்டால் இந்த யுத்தமில்லை, எந்த யுத்தமுமே உலகத்துக்கு தேவையானது அல்ல. மக்கள் யுத்தங்களை விரும்புவர்கள் அல்ல. அமெரிக்காவாக இருந்தாலும், இஸ்ரேலாக இருந்தாலும், ஈரானாக இருந்தாலும், வேறு எந்த நாடாக இருந்தாலும் மக்கள் யுத்தத்தை விரும்புகிறதில்லை. அரசியல் சுயநலங்களுக்காகவும் பொருளாதார நலங்களுக்காகவும் இராணுவ நலங்களுக்காகவும் அரசுகள் யுத்தத்தை விரும்புகிறது. அரசியல்வாதிகள் தான். இதில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடாது என்றதில் இஸ்ரேல் குறியாக இருக்குது. ஏண்டா இஸ்ரேல் ஒரு சிறிய நாடு, 80 லட்சம் பேரை கொண்ட நாடு. இஸ்ரேல் நினைக்குது ஈரானிடம் அணு ஆயுதம் இருந்தால் தங்களுக்கு அது அச்சுறுத்தல்னு சொல்லி. ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்கலாமா இல்லையா என்பதை யாரும் முடிவு செய்யலை. அதாவது ஈரானுடைய தனிப்பட்ட தன்னுடைய சொந்த நலன் சார்ந்த விருப்பு வெறுப்பு. மற்றவர்கள் அணு ஆயுதம் வைத்திருக்கலும்னு சொன்னால் ஈரானும் வைத்திருக்கலாம். ஆனால் ஈரான் இந்த மாதிரி சூழலில் சில விஷயங்களை கையாண்டிருக்கணும் ஜனநாயக முறைப்படி. இப்போ அயத்துல்லா கொமைனி இப்போ கொல்லப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 86 வயசு அவருக்கு இப்போ நிறைஞ்சிருக்கு. 86 வயசு நிறைஞ்ச அயத்துல்லா கொமைனி கிட்டத்தட்ட 44 வருஷம் ஈரானை ஆண்டிருக்கிறார். அதாவது இஸ்லாமிய புரட்சி மூலம் மன்னரை கவிட்டு அந்த ஆட்சியை பிடிச்சி இன்ற வரைக்கும் அந்த ஆட்சி கட்டில் இருந்திருக்கிறார். ஈரானில் ஜனநாயக தேர்தல்கள் நடந்தாலும் அந்த தேர்தல்களை தெரிவு செய்யப்படுற ஜனாதிபதி ஒரு பொம்மையாக தான் இருப்பார். ஆனால் முழு அதிகாரமும் இந்த அயத்துல்லா கொமைனி என்பவரோட தான் குவிந்திருந்தது. ஆனால் அயத்துல்லா கொமைனி மக்களால் தெரிவு செய்யப்படுற எப்பயுமே அவர் எப்பொழுது அந்த ஆட்சியை கைப்பற்றினார்களோ அன்றிலிருந்து இவர் தலைவராக இருந்து கொண்டு வரார். இவரோட முழு அதிகாரம், நாட்டினுடைய முழு அதிகாரம் இவரோட கையில் தான் இருந்தது. அப்போ இவர் தனி மனிதனாக எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் ஈரானையும் இந்த நிலைமைக்கு தள்ளியிருக்கு. அதே நேரம் ஜனநாயகம் என்ற போர்வையில் தேர்தல் நடத்தினாலும் ஈரானை முழு அதிகாரத்தையும் இவர் கட்டுப்படுத்தியிருக்கார். இதை உலகம் விரும்புகிற இன்றைய உலக ஒழுங்கில் இதை உலகம் விரும்புகிற. அப்போ அணு ஆயுதம் என்ற ஒரு சாட்டை வச்சும் இந்த ஜனநாயகம் என்ற ஒரு சாட்டை வச்சும் தான் தாக்குதல் நடக்குது. ஏன் இந்த தாக்குதல் நடக்குதுன்னு சொன்னால் இஸ்ரேலோட தேவைக்கு தான் இந்த தாக்குதல் நடக்குது, அமெரிக்காவோட தேவைக்கு இல்லை. ஏன் அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு உள்ளுக்கு வந்திருக்குன்னு சொன்னால், அமெரிக்காவுக்கு ஜூதர்கள் தேவை. ஜூதர்கள் இல்லைன்னு சொன்னால் அன்றைக்கு அமெரிக்கா இல்லை. அதாவது அமெரிக்காவில் இருக்கிற ஜூதர்கள் அமெரிக்காவை முழுமையாக கட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய பொருளாதாரம், அவருடைய அறிவியல், அவருடைய தொழில்நுட்பம், இராணுவத்துக்குள்ளான அவருடைய ஊடுருவல், அது அவர்கள் நிலைநிறுத்திருக்கிற இடங்கள், அதை வச்சு பார்க்க அமெரிக்கா யூதர்கள் இல்லாட்டில் கொலாப்ஸ் ஆகிடும், அதாவது சிதறி போயிடும். யூதர்கள் கட்டாயம் அமெரிக்காவுக்கு தேவை. அதால் ஒரே ஒரு யூத தேசமான இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இருக்குது. அதை பாதுகாக்கலைன்னு சொன்னால் அமெரிக்க யூதர்கள் அமெரிக்க அரசுக்கு எதிராக திரும்புவார்கள். அது பாரிய விளைவுகளை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும். இதுதான் உண்மை. இதுக்காகத்தான் இந்த அமெரிக்கா யூதர்களை காப்பாற்றணும் நினைக்கிறது. சின்னஞ்சிறிய நாடான யூதர்களை காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தையும் இராணுவ வளங்களையும் செலவு செய்யுது. அமெரிக்காவுக்கு ஒரு தேவையில்லாத யுத்தம் இல்லை யாரும் சொன்னாலும், ஆனால் இது அமெரிக்காவுக்கு ஒரு தேவையான யுத்தமாக தான் அமெரிக்கா பார்க்குது. யூதர்களுக்கு அச்சுறுத்தலாக யார் வந்தாலும் அவர்களை இல்லாமல் அளிக்கிறது தான் இந்த அமெரிக்காவுடைய திட்டம். ஆகவே கம்யூனிஸ்டில் விட்டு கொடுப்புகளை முன்னெடுத்து தன்னுடைய ஆட்சி அதிகாரங்களையும் காப்பாற்றி ஈரானுடைய மக்களுடைய சுதந்திரங்களையும் அவர்களுடைய ஜனநாயக உரிமைகளையும் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய வகையில் வழங்கியிருந்தால் இந்த நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்காது. இன்றைக்கி அயத்துல்லா கொமைனி மட்டுமில்லை, அவருடைய மகள், மருமகன், பேர குழந்தைகள் உட்பட அந்த குடும்பத்தில் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அயத்துல்லா கொமைனியின் கட்டுப்பாட்டில் நேரடியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய புரட்சிகர இராணுவம், அதாவது அந்த இராணுவத்துக்கு ஒரு பேர் இருக்கு, என்னென்னா ரெவல்யூஷனல் கார்ட் என்ற ஒரு இராணுவம். அந்த இராணுவத்தை முழுமையாக அயத்துல்லா கொமைனி தான் கட்டுப்படுத்துகிறார். அந்த இராணுவத்தினுடைய படைத்தளபதி இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்.
ஈரானுடைய பாதுகாப்பு இந்த அமைச்சர் வந்து இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கார். அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட உயர் நிலை தலைவர்கள் அதிகாரிகள் ஒரு இடத்துல இருந்து இந்த தாக்குதலில் ஒருங்கிணைப்புறதுக்கு, அதாவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான தாக்குதலை ஒருங்கிணைப்புக்கான வேலைகளை செய்து கொண்ட நேரம்தான், இந்த திட்டமிட்டு கொண்ட நேரம்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேலால் ஒரே அடியாக பல குண்டுகள், அது கிட்டத்தட்ட 30 குண்டுகள் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. ஒரு கட்டிடத்தில் ஒரு துளி கூட இல்லாமல் சாம்பலாக போய். ஆகவே முதலில் ஈரான் இதை மறுத்தாலும் இப்போ இதை ஈரான் ஏற்றுக்கொண்டிருக்கு. இஸ்ரேல் ஆரம்பத்திலேருந்து இது கமேனி இறந்து விட்டார் என்று சொன்னாலும் இஸ்ரேலும் அதை உறுதிப்படுத்த இல்லாமல் இருந்தது. பின்னர் அதையும் உறுதிப்படுத்தி அமெரிக்கா ஜனாதிபதியும் அதை உறுதிப்படுத்திக்கிறார். ஆகவே கமேனியுடைய 44 ஆண்டுகால ஈரானுடைய ஆட்சி கட்டில் வந்து சரிஞ்சிருக்கு. கமேனியோட 86 வயதில் அவருடைய காலம் முடிஞ்சிருக்கு. கமேனி வந்து இந்த பேச்சுவார்த்தை மூலம், அதாவது டோஹா கட்டாரில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஓமான் வந்து மத்தியஸ்தம் வகிச்சிருக்கு. அமெரிக்காவுக்கும் இடையே ஈரானுக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தையில். இந்த பேச்சுவார்த்தையில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால், அணு ஆயுத செறிவூட்டலை வந்து கைவிட வேணும்னு சொல்லியிருக்கு. அதில் வந்து கமேனி எந்த விதமான விட்டு கொடுப்புக்கும் தயாராக இருக்கையில். அதுக்கு பிறகு இது ஒரு சிக்கலான கட்டத்துக்கு வரைக்குள்ள ஓமானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக அமெரிக்காவுக்கு சென்று அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியை சந்தித்து, ஜேடி வேன்ஸை சந்தித்து இந்த யுத்தம் வேண்டாம், இந்த போர் வேண்டாம் என்று சொல்லி அவரிட கெஞ்சியதாக ஒரு தகவல் இருக்குது. இந்த போர் வேண்டாம், இந்த போரை நிறுத்துங்கள், இந்த போருக்கு செல்ல வேண்டாம் என்று சொன்ன தகவல் இருக்குது. அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை தான் இருக்குது. ஆகவே அதையும் கேட்காமத்தான் 48 மணி நேரத்துக்குள்ள இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது திடீர் தாக்குதலை மேற்கொண்டிருக்கு. ஆனால் அமெரிக்கா அந்த ஈரானும் வந்து இந்த தாக்குதல் நடத்தப்படும் பட்சத்தில் எதிர் தாக்குதல் கொடுக்குறதுக்கு தயாராகத்தான் இருந்திருக்கு. ஏற்கனவே திட்டமிட்டு சகல இடங்கள்லையும் ஏவுகணைகள் நிலைநிறுத்தப்பட்டு தயாராகத்தான் இருந்திருக்கு. ஆனபடியாகத்தான் ஈரானும் உடனடியாகவே பதில் தாக்குதல் நடத்தியிருக்கு. இன்றைக்கு ஈரான் நடத்திக்கிற தாக்குதலை பார்த்தா அரபு உலக நாடுகளை முழுமையாக ஸ்தம்பிக்க வச்சிருக்கு. அதாவது வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எல்லாம் வந்து ஸ்டக் ஆகி நிற்கிது. இப்போ குவைட் விமான நிலையம் தாக்கப்பட்டிருக்கு, துபாய் கொட்டையில் ஒன்று தாக்கப்பட்டிருக்கு, அபுதாபியில் தாக்குதல் நடந்திருக்குது, பஹ்ரைனில் சவுதி அரேபியான பஹ்ரைனில் தாக்குதல் நடந்திருக்குது, சிரியா ஜோர்தான் எல்லா நாடுகளுக்கும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் இதில் தப்பி பிழைச்ச ஒரு நாடு இருக்குது, அதுதான் ஓமான். ஓமான் வந்து கடைசி வரைக்கும் இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு பாடுபட்டதால் ஓமான் மீது ஈரான் தாக்குதல் நடத்தையில் தான் நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து ஈரானுடைய பெருந்தலைவர் அயத்துல்லா கமேனி கொல்லப்பட்டதுக்கு பிறகு அந்த கமேனியனுடைய இராணுவ அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்குன்னு சொன்னால், இந்த வரலாற்றில் யாரும் எதிர்பார்க்காத பயங்கரமான நிகழ்வுகளை நடத்த போகிறோம், செய்ய போகிறோம்னு சொல்லியிருக்கு. அதுதான் இந்த அதாவது வந்து அதாவது சொல்லுற ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால், அதில் அமெரிக்காவினுடைய தளங்கள், இந்த பிராந்தியத்தில் இருக்கிற அனைத்து தளங்களும் வெளியாகிற வரைக்கும் தாங்கள் ஓயப்போகிறதும் இல்லை, வெளியேற்றியே தான் ஆக வேணும். இந்த பிராந்தியத்தில் இந்த ஒரு தளம், அமெரிக்க தளங்களும் இருக்கக்கூடாது, அதுக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்துவோம், அது வரலாற்றில் மறக்கப்பட முடியாத அனுபவமாக இருக்குமென்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருக்கு. அந்த அறிக்கையோடு நிற்காமல் பல நாடுகளையும் இந்த படைப்பிரிவு தாக்குது. அதாவது வந்து கமேனியினுடைய மரணம் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் இந்த அறிக்கையும் வருது, தாக்குதலும் கொடூரமாக நடந்து கொண்டிருக்கு. இப்போ வந்து அரபு நாடுகளுடைய விமான தளங்கள் வந்து மூடப்பட்டிருக்குது. துபாய், கட்டார், சவுதி அரேபியா, குவைட் போன்ற நாடுகள் முற்றுமுழுதாக முடங்கி இருக்கிறது விமான தளங்கள். காரணம் வந்து பயணிகளுக்கு சேதம் ஏற்படக்கூடாது இதிலையும் பாதுகாப்பு காரணங்களை கொண்டும் விமான நிலையங்களை விமான பரப்புகளை வந்து ரத்து செய்திருக்கிறது. இப்போ இன்றைக்கு இலங்கையிலையும் வந்து தற்காலிகமாக அரபு நாடுகளுக்கான விமான சேவைகள் ரத்து செய்ததாக அறிக்கை வந்திருக்கு. ஆகவே இந்த யுத்தம் வந்து அமெரிக்காவுக்கான யுத்தம் இல்லை, இது யூதர்களுக்கான யுத்தம். யூதர்களுடைய யுத்தத்தை அமெரிக்கா செய்தது, இதுதான் உண்மை. கமேனி வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையாக நடந்திருந்தால் இந்த யுத்தத்தை தவிர்த்திருக்கலாம் என்றுதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற இராணுவ ஆய்வாளர்கள், அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த யுத்தம் வந்து எவ்வளோ தூரம் செல்லும், இது நிறுத்தப்படுமா, ஒரு கிழமை நிறுத்தப்படுமா, 2 நாள் நிறுத்தப்படுமா, இது தொடர்ந்து செல்லுமா, இல்லாட்டி உறவப் போராக மாறுமா என்பதை பற்றி
இப்போதைக்கு கூற இயலாது. காரணம் வந்து இன்னும் இது ரஷ்யாவும் சீனாவும் அமைதியாக இருக்கிறாங்களோ அறிக்கைகளோடு மட்டும். இந்த இப்போ சவுதி மட்டும் சொல்லியிருக்குது, எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருந்தால் தொடர்ச்சியாக நாங்கள் திருப்பி தாக்குவோம்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா ஈரானை திருப்பி தாக்குவோம். ஏன்னா சவுதி அரேபியாவோட அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் தான் வாங்கி குவிச்சு வச்சுக்கிறாங்களாம். ஆகவே அவங்களால தாக்குறதுக்கு முடியும். என்ன சொன்னால் ஈரானுக்கு ஈக்குவலான சனத்தொகை கொண்ட நாடு சவுதி அரேபியா. இன்றைக்கி இந்த யுத்தம் வாரத்துக்கான முக்கிய காரணமும் அமெரிக்க தளங்களை ஆதரிக்கிறதுக்கான அந்த அரபு நாடுகள் ஆதரிக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன சொன்னால் ஈரான் தான். ஈரானுக்கும் இந்த சவுதி இந்த மற்ற நாடுகளுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால் சியா சனி பிரச்சனை தான். ஒரே முஸ்லீம்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள இந்த பிரிவு இருக்குது. இந்த பிரிவு தான் ஈரான் வந்து முழுமையாக சியாக்களால் நிரம்பின நாடு. அதே நேரம் ஈராக்கும் வந்து 80% சியாக்களால் நிரம்பின நாடு. சதாம் ஹுசைன் வந்து சியா இல்லாததால தான் அமெரிக்கா தாக்குதல் நடத்திக்க சதாம் ஹுசைனுக்கு ஆதரவாக ஈரான் போகாமல் அவரை அகற்றும் வரைக்கும் பேசாமல் இருந்தது. இன்றைக்கு ஈரானுக்கு ஆதரவான ஆட்சி தான் ஈராக்கில் இருக்குது. என்ன சொன்னால் 80% சியாக்கள் இருந்த போதிலும் சனி முஸ்லீம் இன பிரிவை சேர்ந்த சதாம் ஹுசைன் தான் நாங்கள் ஆட்சி நடத்தினார். அவற்றை கட்டுப்பாடெலாம் ஈராக் இருந்தது. அவர் வந்து ஆரம்பத்தில் அமெரிக்க சார்பான ஆளாக இருந்தாலும் பின்னர் ஈரானுக்கு எதிரான ஒரு போரை நடத்தி அதில் 185 பேரை ஒரு நச்சு வாய குண்டுகளை பயன்படுத்தி கொண்டதாக ஒரு குற்றச்சாட்டு சதாம் ஹுசைன் மேலே இருந்ததா. அந்த கோபம்தான் ஈரானுக்கு சதாம் ஹுசைனை அமெரிக்கா வெளியேற்றுறதை பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தது. இல்லைன்னு சொன்னார் சதாம் ஹுசைனுக்கு ஆதரவாக ஈரானும் இறங்கியிருக்கு. அந்த குற்றச்சாட்டு, அதான் அமெரிக்காவே ஆயுதத்தை கொடுத்து ஈரானுக்கு தாக்குதல் நடத்தி வச்சுட்டு பின்னாளில் சதாம் ஹுசைன் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிய போது சதாம் ஹுசைனை இல்லாமல் செய்கிறதுக்கும் அந்த படுகொலை 185 பேர் ஈரானியர்களை கொண்ட படுகொலையை அந்த குற்றச்சாட்டை சுமத்தினது மட்டுமல்லாமல் ஈராக்குக்குள்ள அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லித்தான் அங்கே அமெரிக்கா தாக்குதல் நடத்தினது. ஆகவே இது வந்து ஒரு அமெரிக்காவுக்கு தனக்கு வேண்டாத ஆக்களை வெளியேற்றுறதுக்கும் ஈரான் வந்து அந்த காலத்தில் வந்து முதல் வந்து ஒற்றுமையாக இருந்தாலும் பிறகு சதாம் ஹுசைனுக்கு எதிராக மாறுறது இந்த யுத்தத்துக்கு பிறகு சதாம் ஹுசைன் ஈரானை தாக்கி அந்த தாக்குதல்கள் இந்த கொலைகளுக்கு பிறகு தான் மாறும். அப்போ அமெரிக்காவுக்கு வேண்டிய நேரம் சதாம் ஹுசைனை பாதுகாத்ததும் ஆயுதம் கொடுத்ததும், அமெரிக்காவுக்கு வேண்டாத நேரம் சதாம் ஹுசைனை தூக்கினதும் அமெரிக்கா தான். அப்போ அந்த வேலையை அமெரிக்கா செய்ய ஈரான் பேசாமல் இருந்ததுக்கு காரணம்னு சொன்னால் சதாம் ஹுசைன் ஈரானுக்கு எதிரான ஆளுன்னு சொல்லி ஈரானுக்கு எதிரான ஈரான் நினைச்சிட்டு அதால் தான் அவங்க பேசாமல் இருந்தோம். இல்லைன்னா சதாம் ஹுசைனுக்கு ஆதரவாக களத்தில் ஈரான் அப்பயே இறங்கியிருக்கு. இப்போ இந்த ஒற்றுமையின்மை தான், இந்த அரபு நாடுகளுக்கு உள்ளான இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மை தான் இன்றைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இவ்வளோ பெரிய யுத்தங்களை இந்த பிராந்தியத்தில் வந்து நடத்துறதுக்கான பிரதான காரணம் என்ன சொன்னால் இந்த நாடுகள், இந்த ஈரானுக்கு எதிரான அரபு நாடுகள் அமெரிக்காவை ஆதரிக்கிறாங்க. அமெரிக்க தளங்களுக்கு இடங்களை கொடுத்து தங்களோட நாட்டுக்குள்ளே ஆட்புல ஒருமைப்பாட்டுக்குள்ளே அவங்களோட நிலத்தில் அமெரிக்க தளங்கள் அமைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈரான் இதை தனக்கு அச்சுறுத்தலாக பார்க்குது. அப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு மட்டும் தாக்குதல் நடத்தாமல் இவர்களுக்கு தளங்களை வழங்கின நாடுகளுக்கும் எதிராக ஈரான் தாக்குதல் நடத்துது. இதுதான் உண்மை. அப்போ இந்த விஷயங்கள் புரியாமல் ஈரானுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களும் சவுதிக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களும் இஸ்ரேலுக்கு ஆதரவு அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால் இது வந்து ஒரு போட்டி பொறாமையால் நடக்கிற ஒற்றுமையின்மை தான். இப்போ அரபுலகம் வந்து ஒரு போட்டி பொறாமையால் தான் இன்றைக்கி ஒரே முஸ்லீம்களாக இருந்த போதிலும் போட்டி பொறாமையாலயம், அதிகார திமிராலயம், அதிகார பேராசையாலயம் தான் இவர்கள் ஒற்றுமை இல்லாத இருக்கிறதால தான் இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த தாக்குதல் நடத்துகிறாங்களே தவிர அமெரிக்காவுக்கு வேணும் இவங்கள் பலவீனமாக எப்பயுமே இருக்கணும், இஸ்ரேலுக்கு வேணும் இந்த அரபுலகம் எப்பயுமே பலவீனமாக இருக்கணும். இதை புரிஞ்சு கொள்ளாத அரபுலகம் எப்பயுமே பிரிஞ்சிருக்கு, தங்களோட அதிகார போட்டிக்காக பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆகவே இதை யாருக்கும் மாற்ற இல்லாது. இது காலாதி காலம் இருக்கத்தான் போகுது. எப்பயுமே இப்போ அண்மையில் சீனா வந்து முயற்சி செய்து சவுதியையும் ஈரானையும் கைகுலுக்க வச்சது. ஆனால் அது உண்மை இதே பூர்வமாக நடக்கல. ஆனபடியத்தான் இப்போ ஈரான் சவுதியை தாக்கியிருக்கு. இப்போ சவுதி திருப்பி தாக்குவோம்னு அறிவிச்சிருக்கு. ஆகவே இந்த யுத்தம் வந்து பெரிய அளவில் உலகத்தின் பொருளாதார பாதிக்க போகிறது மட்டுமில்லாமல் உலக மக்களுடைய சாதாரண வாழ்வியலை கூட பாதித்து உலகத்தின் அமைதியை குலைக்கிற நிகழ்வாகத்தான் இது மாறப்போகுது. ஆகவே இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும். இந்த யுத்தம் நிறுத்தப்படாவிட்டால் இந்த இலங்கை அரசாங்கம் ஒரு அறிக்கை விட்டுருக்கு, இது பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டிய பிரச்சனைன்னு சொல்லி. ஆகவே இலங்கையை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரையில், இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் பொருளாதார ரீதியாக நலிவடைஞ்சு கடன் சுமையில் விழுந்து ஊழல் மோசடிகளில் இருக்கிற இந்த போதை வஸ்துக்களாக நிரம்பின நாடாக இருக்கிறதால
இன்றைக்கு எங்களோட நாடு இறக்குமதியை நம்பி எண்ணெய் வளமாக இருந்தாலும் கேஸாக இருந்தாலும் உணவு தானிய பொருட்களாக இருந்தாலும் ஏனைய பொருட்களாக இருந்தாலும் பெருமளவில் இலங்கை இறக்குமதியை நம்பி இருக்கிறதால இந்த யுத்தம் இலங்கையை பெரிய அளவில் பாதிக்கும். ஆகவே இலங்கையினுடைய அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சிகள் எப்போ இந்த அரசாங்கம் மூலம் தாங்கள் எப்போ கைப்பற்றலாம் என்று இருக்கிறவைக்கு இது ஒரு சந்தோஷமான செய்தியாக தான் இருக்கும். ரெண்டாலும் இலங்கை அரசாங்கம் இதில் நிதானமாக இருக்குது, யார்கிட்ட பக்கம் இல்லாமல் பொதுவான ஒரு அறிக்கையோடு நின்றுட்டுது. அதான் ஒரு நல்ல சாணக்கியமான முடிவாகவும் இருக்கும். ஈரான் இனிமேலும் ஒரு நல்ல தலைவரை தெரிவு செய்து ஒரு ஜனநாயக வழியில் பயணிக்குமாக இருந்தால் இந்த அரபு உலகம் ஒரு அமைதியாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் தொடர்ந்தும் இப்போ அயத்துல்லா கொமினி இருக்கும் வரைக்கும் ஈரான் ஒரு ஒருமைப்பாடான ஒற்றுமையான ஒரு தேசமாக இருந்தது. இப்போ அயத்துல்லா கொமினி போன பிறகு அவர்களுக்குள்ளேயே பதவி சண்டை அங்கே பிரச்சனை உருவாகி இராணுவம் கைப்பற்றுமா இல்லை எதிர்க்கட்சிகள் கைப்பற்றுமா, இல்லாட்டி ஈரானிய மக்கள் ஒரு தேர்தல் நடத்தி புதிய தலைவரை உருவாக்குவார்களா, இல்லாட்டி ஈரானிய அரசியல் அமைப்பின் படி 80 பேர் சொச்சம் பேர் கையெழுத்திட்டால் ஒரு தலைவரை உருவாக்கலாம் என்ற ஒரு ஷரத்து இருக்குன்னு சொல்லி நான் அறிகிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு புதிய தலைவர்களை உருவாக்குவார்கள். அந்த தலைவர் நெகிழ்வுத்தன்மையோடு இந்த உலக அரசியல் ஒழுங்கோடு சேர்ந்து போவாரா என்பது பொறுத்து தான் பார்க்க வேணும். ஆகவே யுத்தங்கள் மக்களுக்கு எதிரானவை. ஆனால் யுத்தங்களை உலகத்தில் எந்த மக்களும் விரும்பாத. இலங்கையில் நாங்கள் யுத்தங்களால் நீண்ட காலம் துன்பங்களை துயரங்களை அனுபவிச்ச ஒரு நாடு. நாங்கள் தமிழர்கள் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவிச்ச ஒரு இனம். அவை நாங்கள் எப்போதும் யுத்தங்களை விரும்பவில்லை. அனைவரும் சமாதானம் சாந்தியாக இந்த நாட்டு உலகத்தில் வாழணும். இப்போ இந்த உலகம் பொருளாதாரத்தை பார்க்கல எல்லா நாடுகளும் ஒரு ஆள் இல்லை ஒரு ஆள் தங்கி இருக்கிறாங்க. ஆகவே இதை புரிஞ்சு கொண்டாலே இந்த யுத்தத்தை நிறுத்தலாம். ஈகோ தான் பிரச்சனை. ஈகோவால் தான் இன்றைக்கு இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆகவே இந்த யுத்தங்களை உலக மக்கள் விரும்பல, அமெரிக்க மக்களும் விரும்பல, இஸ்ரேல் மக்களும் விரும்பல, ஏனைய நாடுகளில் உள்ள சாதாரண பொதுமக்கள் இந்த யுத்தங்களை விரும்பல. இதுதான் உண்மை. நன்றி, வணக்கம். உங்களோட கமெண்ட்ஸ்களை பதிவு செய்து போங்க.